ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எப்படி நினச்சிட்டு இருப்பீங்கன்னா, பிரியாணி செய்கிறதுக்கு வந்து பிரியாணி பாத்திரம் வேணும், அதை தம்முக்கு விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக தோசைக்கல் வேணும், இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம பிரியாணி செய்ய முடியும் அப்படின்லாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. உங்ககிட்ட இருக்கிற குக்கர்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா சூப்பராக தம்முக்கு விட்டு பர்ஃபெக்டான, அதாவது இந்த பிரியாணி பாத்திரத்தில் செய்கிற மாதிரியான பிரியாணி வந்து சூப்பராக செய்ய முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து குக்கர் யூஸ் பண்ணி தம் பிரியாணி பர்ஃபெக்டாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1/2 கிலோவில் இந்த ரெசிபியை நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் வச்சுட்டு இதே மாதிரியான ஒரு பக்குவத்தில் வந்து நீங்கள் குக்கர்லேயோ இல்லை பிரியாணி பாத்திரத்துலனாலும் சரி, ரெண்டுக்குமே வந்து ஒரே மெத்தட் தான். ஸோ நீங்கள் வந்து இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். குக்கர்லேயும் சரி இல்லை பிரியாணி பாத்திரம் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக உங்களால் தம் பிரியாணி செய்ய முடியும். ஸோ இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 1/2 கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தோட 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டையை அரைச்சி எடுத்துக்கிறேன். இது இப்படி அரைச்சி நம்ம சேர்க்கும்போது பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ஒரு வேளை எனக்கு அவ்வளோலாம் வேணாம், நார்மலான ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி பிரியாணி போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மெத்தடை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குக்கரில் 1/2 கிலோ பிரியாணிக்கு 250 பாதி ml, அதாவது 1 கிலோ பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா 250 ml நம்ம ஆயில் ஆட் பண்ணுவோம். ஸோ அதில் பாதி, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 130லேருந்து 120 கிராம் வரைக்கும், அதாவது உங்ககிட்ட அந்த 250 ml அளக்கிற அந்த கிளாஸ் இருந்துச்சுன்னா அதில் பாதியாக பண்ணிவிட்டு நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு முறையில் செய்கிற பிரியாணிக்கான மெஷர்மெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து கிலோ கணக்குலையோ கிராம் கணக்குலையோ பார்த்தீங்கன்னா அளவு எடுத்து வைக்க முடியாது. ஸோ ஏதோ ஒரு பொருள் வச்சு தான் நம்ம அளவு பார்த்து வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி அடிக்கடி செய்கிறீங்கன்னா அளவு பாத்திரம்னு சொல்லிட்டு ஒன்றை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ பிரியாணிக்கு 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 5 துண்டு பட்டை, இந்த சைஸ் பட்டை வந்து 5 துண்டாக உடச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புதினா, ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினாவை இந்த ஆயிலில் நம்ம இந்த மாதிரி பொரிய விட்டோம் அப்படின்னா பிரியாணி நல்லா மணமாக இருக்கும். அடுத்ததாக வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸில் 2 வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணிவிட்டு, இந்த வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா அதோட கலர் மாறுற வரைக்கும் நம்ம இந்த எண்ணெயில் வதக்கணும். அப்போ தான் நமக்கு பிரியாணி நல்லா டேஸ்டியாக வரும். ஸோ இந்த வெங்காயம் வதங்குறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே டைம் எடுக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக வந்து இதை வதங்க விடணும். பிரியாணி செய்கிறதுல வந்துட்டு அதிக டைம் எடுக்கிற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வதங்குறது தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, பக்குவமாக நம்ம சுவையாக செய்யணும் அப்படின்னா பொறுமையாக சமைச்சு தான் ஆகணும். ஸோ வந்து இந்த வெங்காயத்தை நல்லா பக்குவமாக வதங்க விட்டுறலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸ்பூன் இருக்கு இல்லையா, இந்த சின்ன ஸ்பூன், அதில் வந்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலை நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாவையும் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக ஒரு நார்மல் சைஸில் ஒரு 3 தக்காளியை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த சின்ன வெங்காயத்தோட பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மெத்தட் அப்படின்னு தான் சொல்லலாம். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும்னா நீங்கள் இந்த ஒரு மெத்தடை பிரியாணியில் ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதாவது வந்துட்டு ஹோட்டல்லலாம் செய்கிற பிரியாணியில் வந்து கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்து மசாலா ஆட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு அவங்களுக்கு அந்த ப்ராஃபிட்டில் ஒரு லாஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி சின்ன வெங்காயம்லாம் அரைச்சி ஆட் பண்ணுறது வந்து நம்ம வீட்டில் ஒரு 1 கிலோ 2 கிலோ ஒரு 5 கிலோ வரைக்கும் கூட வந்து நம்ம ட்ரை பண்ண முடியும். ஆனால் பெரிய அளவில் செய்யும்போது வந்து இந்த மெத்தட்லாம் செய்ய முடியாது. ஆனால் வீட்டில் நம்ம இந்த மாதிரி அரைச்சி சேர்த்து பண்ணும்போது அந்த வீட்டு முறை பிரியாணியில் வந்துட்டு அதோட டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு அதிக டைம் இருக்குது, பொறுமையாக நீங்கள் சுவையாக பிரியாணி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தடை பிரியாணியில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கறியை பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம பிரியாணி செய்யும்போது கறியை வேக வச்சுட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேலை சீக்கிரமாக முடியும். ஸோ வந்து ரொம்ப நேரம் நம்ம நின்று இதை வேக வைக்கணும், எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணுன்ற எந்த ஒரு அவசியமுமே இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா தனியாக இந்த மாதிரி குக்கரில் ஒரு 4 விசில் விட்டுட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வேளை இதிலிருந்து சூப் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து தண்ணி அளவோடு ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம சேர்த்திக்கலாம். கறி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 50 கிராம், அதாவது ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அளவு தெரியல அப்படின்னா இந்த 10 ரூபாய் தயிர் பாக்கெட் இருக்கும் இல்லையா, அதில் நீங்கள் ஒரு பாதி பாக்கெட்டு தயிர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பாதி லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கணும். கறியோ இல்லை வெஜிடபிள் பிரியாணினா வெஜிடபிள் எது நம்ம ஆட் பண்ணாலும் அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கறியிலையோ இல்லை வெஜிடபிள்ஸ்லையோ நல்லா உப்பு பிடிக்கும். 1/2 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கைப்பிடி அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.
எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது எனக்கு வந்து அந்த ஒரு பெரிய தண்ணி குடிக்கிற டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்தேன் அப்படின்னா 1/2 கிலோ வரும். அதுதான் என்னோட அளவு. ஸோ வந்துட்டு அந்த டம்ளரில் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி, கறி வேக வச்சு அந்த சூப்பு இருந்துச்சு அதையும் சேர்த்தி 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ்ன்ற அளவில் 3 கிளாஸ் அளவு தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அரிசி பார்த்தீங்கன்னா புல்லட் ரைஸ் எடுத்திருக்கேன். புல்லட் ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சனால 1.5 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுவே நீங்கள் ஒரு 10 இல்லை ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இதுவே வந்து பாஸ்மதியோ இல்லை ஜீரக சம்பாவோ இருந்தால் அதை நீங்கள் ஊற வச்சாலும் ஊற வைக்கல அப்படின்னாலும் அதுக்கு வந்து 1.5 கிளாஸ் அளவு தண்ணி தான் நம்ம ஆட் பண்ணணும். அரிசியை பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு நம்ம இந்த பிரியாணியில் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா தண்ணி அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி பிரியாணியில் குறைஞ்சிட்டா கூட பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியாவது தம்முக்கு விட்டு வேக வச்சிடலாம். ஆனால் தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா பிரியாணி சொதப்பிடும். அப்படின்னா கொல கொலன்னு ஆகி கெட்டியாகி களி மாதிரி எல்லாம் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக ஃப்ளாப் ஆயிரும். அதனால் தண்ணி அளவு வந்து பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் சொல்கிற இந்த அளவில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பிரியாணி சக்ஸஸ் ஆயிரும். நீங்கள் குக்கரில் செஞ்சாலும் இல்லை வேறு எந்த நார்மல் பாத்திரத்தில் செஞ்சாலும் உங்களுக்கு வந்து சில்வர் பாத்திரத்தில் செஞ்சால் கூட உங்களுக்கு பிரியாணி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். இப்போ இந்த தண்ணி வந்து ஃபுல்லாக வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் குக்கரில் செய்யும்போது என்ன பண்ணுவீங்கன்னா தண்ணி ஊற்றினா அடுத்த நிமிஷமே ஒரு கிளறிட்டு மூடி போட்டு விட்டுருவீங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அது ரொம்பவே ஒரு தப்பான பிரியாணி உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ வந்து இந்த தண்ணி இருக்குது பாருங்கள், இது ஃபுல்லாக வத்துற வரைக்கும் நம்ம குக்கரை மூடி போடக்கூடாது. சும்மா வேணால் போட்டு விடலாம், ஆனால் அந்த லாக் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி நல்லா வத்துனதுக்கு அப்புறம் தான் நம்ம மூடியை போடணும். ஏன்னா இதை வந்து நல்லா ஒரு தடவை கிளறிட்டு ரைஸை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ 3 அடுப்பு இருக்குன்னா அதில் சின்னதாக எரியிற அடுப்பில் ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுட்டு 10லேருந்து 15 நிமிஷம் உங்களுக்கு விசில் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுற போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி மூடி போட்டுட்டு நம்ம இப்போ தம்முக்கு விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ குக்கர் மூடியை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது இந்த ரைஸை பாருங்கள், நான் இந்த மாதிரி கரண்டி விட்டு எடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் உதிரியாக பாருங்கள் நமக்கு அந்த ரைஸ் பாருங்கள் பொலன்ட்டு. இதுதான் வந்து சரியான பதம் பிரியாணிக்கு. நம்ம இந்த மாதிரி கரண்டியில் எடுத்தோம் அப்படின்னா கேக் பீஸ் மாதிரி வராமல் இப்படி நம்ம கரண்டியில் எடுத்தோம்னா விழணும். அந்த ரைஸ் வந்து அப்படியே உதிரியாக வந்து விழணும். இதே பதத்தில் வந்து நீங்கள் எந்த ரைஸ் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். அந்த அரிசி உடையாமல் உங்களுக்கு பர்ஃபெக்டாக பிரியாணி வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து நீங்கள் தம் பிரியாணி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா குக்கர் இருந்தாலும் போதும், இல்லை வேறு பாத்திரம் இருந்தாலும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.